சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மணியும் ஆறுமுகமும் ஹனிமூனுக்கு போயிருக்காங்க. அந்த ஹனிமூன்ல 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க 2 பேரும் இந்த மாதிரி நெறைய இடங்கள்ல சுத்தி பார்க்குறாங்க. இங்கேயே ராஜாங்க வந்து ஃபோன் பண்றாரு. "என்னம்மா கண்மணி, எங்களெல்லாம் மறந்துட்ட போல" அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. "அப்பா, நான் எப்படிப்பா உங்களெல்லாம் மறப்பேன்? என்னப்பா பண்ணுறீங்க? அம்மா என்ன பண்ணுறாங்க? அண்ணன் என்ன பண்ணுறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு தான் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு கண்மணி சொல்லவும், "எம்மா கண்மணி, நீ அங்கே போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இருமா. எங்களை பற்றிலாம் நினைக்காத. நாங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கோம். நீ போன வேலையை மட்டும் பாரு. அங்கே சந்தோஷமா உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கெல்லாம் அவரை கூட்டிகிட்டு போ" அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு கண்மணியும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் ஃபோனை வச்சுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கண்மணியும் ஆறுமுகமும் வந்து இந்த மாதிரி பேசுகிறாங்க. "என்ன கண்மணி, நீ உங்கள் அப்பா கிட்ட பேசுனியா?" அப்படின்னு கேட்கும்போது, பேசிட்டேங்க. எல்லாரும் உங்களை தாங்க கேட்டாங்க" அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. "சரி கண்மணி, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன்" அப்படின்னு ஆறுமுகமும் சொல்கிறாரு. அப்புறம் பார்த்தா ஆறுமுகத்துக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. அதை எடுத்து ஆறுமுகம் பேசுகிறாரு. ஃபோனில் ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு பேசுகிறாரு. "என்னையா ஆறுமுகம், ஹனிமூன்லாம் போயிருக்க போல, அமைச்சரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்க போலையே" அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கேட்கவும், "ஏயா இப்படிலாம் பேசுகிற? நான் இங்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கேயா. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கா, கண்மணியும்" அப்படின்னு ஆறுமுகம் வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. "சரி மாப்பிள்ள, நீ எந்த எந்த இடத்துக்கு வந்து ஹனிமூன் போயிருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நாங்களாயா அந்தமானுக்கு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா, அந்தமானில் நிறைய சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் இடம் இருக்குமே" அப்படின்னு அவர் கேட்குறாரு. "ஆமாம்" அப்படின்னு சொல்லும்போது, "ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வாங்கிட்டு வந்து தாரையா" அப்படின்னு ஆறுமுகம் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் ஆறுமுகத்தோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, "உன்னோட மனைவி கண்மணிக்கு கால் ஊனந்தானே?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம், அவளுக்கு தான் அது ஒரு குறையா இருக்குது. ஆனால் எனக்கு அது பெரிய பிரச்சனையாகவே இல்லை" அப்படின்னு ஆறுமுகம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டரு அந்தமானில் தான் இருக்காரு. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு கூட அங்கே தான் போய் வைத்தியம் பார்க்க சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு காசு பணம் இல்லாததுனால அங்கே போக முடியலை. நம்ம குடும்பத்தை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. ஆனால் கண்மணிக்கு அவங்க அப்பா சப்போர்ட்டும் நிறைய இருக்குது. நீ கண்மணியை அந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போறியா?" அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு சொல்லவும், "சரி மாப்பிள்ள, நீ சொல்லு, எந்த இடம்னு சொல்லு, நான் இன்னைக்கே கண்மணியை கூட்டிகிட்டு போகிறேன்" அப்படின்னு அவர் சொல்கிறாரு. "சரி, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புகிறேன், அதை பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி அவரோட ஃப்ரெண்டும் ஒரு ஹாஸ்பிட்டல் நேமையும் அட்ரஸையும் ஆறுமுகத்துக்கு அனுப்பவும், ஆறுமுகம் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் கண்மணிக்கிட்ட சொல்கிறாரு. "கண்மணி, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு இந்த ஆஸ்பத்திரிக்கு போய் உனக்கு கால் பிரச்சனையை சொல்லி பார்க்க சொன்னா, நம்ம போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா?" அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறாரு. "என்னங்க, எனக்கு இந்த மாதிரி கால் ஊனமாக இருக்குன்னு உங்களுக்கு கவலையாக இருக்கா?" அப்படின்னு கண்மணி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லை கண்மணி, எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உன்கிட்ட ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை எல்லாரும் எப்படியெல்லாம் நிறைய இடங்கள்ல பேசியிருப்பாங்க. ஆனால் அது இனிமேல் இருக்கக்கூடாது. உன்னை கூடிய சீக்கிரம் இதிலிருந்து நான் குணப்படுத்தி காட்டுறேன்" அப்படின்னு ஆறுமுகம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. "சரிங்க, நம்ம போவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கண்மணியும் சேர்ந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி அவங்கள அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் வந்துட்டு கண்மணியோட காலெல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. "ஏம்மா, நீ நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குமா. உன்னோட காலுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கூடிய சீக்கிரத்தில் நீ நடந்துடலாம்" அப்படின்னு அந்த டாக்டர் சொல்லவும், இதை கேட்டுட்டு ஆறுமுகம் கண்மணிக்கு ரொம்பவே சந்தோஷமாகிருது. "நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்டர்கிட்ட பார்த்தீங்க? அவங்க எழுதி கொடுத்த மாத்திரைலாம் வச்சுருக்கீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "இருக்கு டாக்டர்" அப்படின்னு கண்மணி வந்து அந்த மாத்திரை அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுறதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. டாக்டர் பேரையும் காட்டுறாங்க. அவங்க காட்டின மாத்திரையை பார்த்ததுமே டாக்டர் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "என்னம்மா, இந்த மாத்திரை தான் நீங்கள் போடுறீங்களா?" அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. "ஆமாம் மேடம், டெய்லியும் இந்த மாத்திரை தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு கண்மணி சொல்லவும், இதை கேட்டுட்டு டாக்டர் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. "எம்மா, நீ இந்த மாத்திரையை போட்ட அப்படின்னா நாளுக்கு நாள் உன்னோட காலு இன்னும் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமையே ஆயிருமா. நீ எங்கே நீ இதை வாங்குற?" அப்படின்னு கேட்குறாங்க.
மேடம் இங்கே பாருங்க மேடம், இந்த மாதிரி தான் இந்த லிஸ்ட்டில் உள்ளதான் நான் வாங்குறேன் அப்படின்னு கண்மணி அந்த லிஸ்ட்லையும் காட்டுறாங்க. டாக்டர் எழுதி கொடுத்தது ஒன்றா இருக்குது, நீ வாங்குற மாத்திரை வேறையா இருக்கேம்மா, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த டாக்டர் எழுதி கொடுத்தது தான் உண்மை, இனி கையில் வச்சிருக்க மாத்திரை வேற அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு கண்மணியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. சரிங்க டாக்டர், நீங்கள் இப்போ என்ன தேவையோ அதை எழுதி கொடுங்க அப்படின்னு கண்மணி சொல்லி அங்கே மாத்திரை எழுதி வாங்கிட்டு இங்கே வர்றாங்க. இங்கே கண்மணி வெளியே வந்ததும் ஆறுமுகம் வந்து கண்மணி கிட்ட கேட்குறாரு, என்ன கண்மணி, நீ இவ்வளோ நாளாக நீ மாத்திரை வாங்கி போட்டுக்கிட்டு இருக்க, யார் உனக்கு மாத்திரை வாங்கி கொடுப்பா அப்படின்னு ஆறுமுகம் கேட்குறாரு. அது வந்துங்க, நான் வெளிநாட்டில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்ததுலேருந்தே இந்த மாத்திரையை ஈஸ்வரி அத்தை தான் வாங்கி கொடுக்குறாங்க. அவங்க பையன் போசனனும் சேர்ந்து தான் எனக்கு இந்த 2 மாத்திரையை வாங்கி கொடுக்குறாங்க. அவங்கக்கிட்ட டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டை கொடுத்தா அவங்க அந்த மாத்திரையை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு கண்மணி சொல்லவும் இதை கேட்டுட்டு ஆறுமுகம் அதிர்ச்சி ஆகிறாரு. ஒருவேளை உங்கள் சித்தி ஈஸ்வரி தான் இந்த வேலையை பார்த்துருக்கணுமோ, உன்னைய ஒரு ஆகாதவனுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து சொத்தை அடையணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு உன்னோட கால் இப்படியே இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப கோவப்படுறாரு. உடனடியாக கிளம்பி கண்மணி நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திடுதிப்புன்னு ஆறுமுகமும் கண்மணியும் அங்கேருந்து வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் வேகமாக வந்துட்டு ராஜாங்க வந்து, என்ன கண்மணி, ஏன் மாப்பிள்ள சீக்கிரமாக வந்துட்டீங்க, இன்னும் நாள் இருக்குல்ல அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. மாமா எங்க மாமா, ஈஸ்வரி அத்தை எங்க அப்படின்னு ஆறுமுகம் ரொம்ப கோவமாக கேட்குறாரு. அங்கே ஈஸ்வரி இருக்கிறத பார்த்துட்டு ஆறுமுகம் வேகமாக ஓடி வந்து ஈஸ்வரியை பார்த்து முறைக்கிறாரு. என்னடா என்ன பார்த்து முறைக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்குது. சித்தி பார்த்து பேசுங்க அப்படின்னு கண்மணியும் கோமா பேசுகிறாங்க. என்ன கண்மணி, இவன் சாதாரண ஒரு டிரைவரு, இவனுக்கு என்ன நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லுது. உடனே கண்மணி சொல்கிறாங்க, அவர் ஒன்றும் டிரைவர் கிடையாது, அவரு என்னோட வீட்டுக்காரு, இனிமே அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க அப்படின்னு கண்மணி சத்தம் போடுறாங்க. அதை விட கண்மணி என்னங்க பண்ணி வச்சுருக்கீங்க, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆறுமுகம் வந்து ஈஸ்வரி கிட்ட கோமா கேட்குறாரு. என்ன நான் பண்ணேன் அப்படின்னு ஈஸ்வரியும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கு. ஆறுமுகம் வந்து அந்த மாத்திரை எடுத்து காட்டுறாரு. இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது ஈஸ்வரி வந்து அதிர்ச்சி ஆகுது. அப்படியே ஆறுமுகம் வந்து ஈஸ்வரியை அரைஞ்சுறாரு சப்புன்னு. இதை பார்த்துட்டு சன்னாசி அப்புறம் ராஜவங்க எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட ஆறுமுகம் கேட்குறாரு. உடனே ராஜாங்க வந்து, என்ன மாப்பிள்ள என்ன ஆச்சு, ஏன் உங்களை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. அது வந்து மாமா, அங்கே என்னோட ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை பார்க்குறதுக்காக நானும் கண்மணியும் போயிருந்தோம். அவங்க கண்மணி போடுற மாத்திரையெல்லாம் கேட்டு வாங்கினாங்க. அதை பார்த்தா இவங்க கண்மணி யூஸ் பண்ணுற மாத்திரை வந்து எப்போவுமே கால் குணமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாத்திரையை தான் கண்மணி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா இவ்வளோ நாளா. அந்த மாத்திரையை வாங்கி கொடுத்தது வேற யாரும் இல்லை மாமா, இந்த நிற்கிறாங்களே இந்த ஈஸ்வரி அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆறுமுகம் சொல்லவும், என்ன கண்மணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு. ஆமாப்பா, நான் டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை ஈஸ்வரி சித்துக்கிட்டையும் போசன்னங்கிட்டையும் கொடுத்து தான் நான் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா அப்படின்னு கண்மணி அழுகிறாங்க. வேகமாக வந்து சன்னாசி போட்டு அடிக்கிறாரு. உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்து ஈஸ்வரியை போட்டு திட்டுறாரு. மோகனா வந்து, என்னோட பிள்ளை வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டேல, இந்த ராஜாங்கத்தோட பிள்ளையை ஒன்று கூட நல்லா இருக்கக்கூடாதுன்னு நீ நினச்சிட்டல ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க ரொம்ப கோவப்படுறாரு. இனிமே யாருமே என் முகத்தில் முடிக்கக்கூடாது, ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு கிளம்பு அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கோவப்படுறாரு. கண்மணி ஓடி போய் ராஜாங்கத்தை கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.